பச்சை மிளகாய் மிஞ்சி இருக்கு பாருங்க. நம்ம உள்ளி வந்து ஏன் போடுறாண்டா தூள் போட்டால் கொஞ்சம் அந்த தூள் வாசனையோடு சேர்ந்து உள்ளி வந்து நல்ல கமகமாண்டு வாசம் அடிக்கும் பாருங்க. பச்சை மிளகாய் போட போகிறோம். போட்டோம்னு சொன்னால் அதோட சேர்ந்து நல்ல வாசம் அடிக்கும் பாருங்க. ரெண்டும் சேர்ந்து வாசம் அடிக்க சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு தக்காளி பழம் போட போகிறோம் பாருங்க. இப்போ வந்து பாருங்க உள்ளியெல்லாம் போட்டோன்னே நல்ல வாசம் கொண்டு வருது பாருங்க. இனிமேல் தக்காளி பழம் போட போகிறோம். டொமாட்டோ பாருங்க. டொமாட்டோ போட்டு லேசாக பிரட்டணும். 4 டொமாட்டோ வந்து கரைய விடக்கூடாது பாருங்க. வந்து லேசாக அப்படியே பிரட்டணும் பாருங்க. லேசாக பிரட்டணும் பாருங்க. பார்த்தீங்களா கிட்ட சும் பண்ணி காட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா தக்காளி பழம் இறால் எப்படி இருக்குன்னு ரவுண்டாக தக்காளி பழம் பட்டி இருக்குன்றாங்க அப்படின்னு. உண்மையிலே இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க மறக்காமல். இது வேறுங்க பார்த்தீங்களா பிரண்டு வந்துடுது. இனி அடுத்த கட்டம் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன்னா பார்த்தீங்களா இறால் வந்து இப்போ தூளெல்லாம் நல்ல வாசனை போய் நல்ல எடுபட்டுருக்காங்க. இனி வந்து என்ன செய்ய போனால் ஹோட் வாட்டர் கூட போகிறேன். ஹோட் வாட்டர் கூட விடணும். அப்போ டக்குன்னு கொதிக்கும். இதில் ஹோட் வாட்டரும் கூட போகிறோம் பாருங்க. விட்டுட்டு இப்போ கிளற போகிறோம் பாருங்க. பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு கிளறி ஆச்சு பாருங்க. அந்த மாதிரி இனி வந்து மூடி விட போகிறோம் பாருங்க. இனி வந்து நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து வந்த உடனே உப்பு காணாடி பார்த்து போடணும். உப்பு நீங்கள் வந்து இப்போ நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தான் உப்பு பார்க்க போகிறேன். இப்போ பார்க்க மாட்டேன். என்ன ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதுக்கு உப்பு போட்டு டேஸ்ட் உப்பு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் காணாத கொஞ்சம் உப்பு போடுறேன். இன்னும் பார்த்து பிறகு போடலாம். இப்போ நான் கொஞ்சமாக போடுறேன். பார்த்தீங்களா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூட போகிறேன் பாருங்க. பார்த்தீங்களா டொமாட்டோ எல்லாம் அப்படியே முழுசாக கிடக்கு. பார்த்தீங்களா டொமாட்டோ நல்லா கிளறக்கூடாது. கிளறினாலும் வந்து கரைஞ்சி போகும். ராலும் கரைஞ்சி போகும். இது இருக்காது. மீன் கறி சமைக்கும் போது அப்படி தான் கிளறவும் கூடாது. மேலே அப்படி கிளறவும் நின்று இப்படி கையால் அப்படி ஆட்டி விட்டிங்கன்னா சரி. ஆட்டி விட்டாலும் வந்து நிற்க முடியும் பாருங்க. இனி வந்து மூட போகிறேன். மூடி போட்டு உங்களுக்கு ரெடியானா காட்டுறேன். மூடிட்டு ரெடியாகட்டு பாருங்க. மூடியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தால் இறால் கறி ரெடி ஆகணும்னு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. இறால் கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். உண்மையில வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் தொடரும் வெயிட் பண்ணுங்க. நிறைய இருக்குது. நிறைய சமையல் இது காட்டுறேன் உங்களுக்கு. என்ன தோசையும் இறால் கறியும் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்குது. தொடரும்.